ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறகடி காசு சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மீனா ரோஹிணி பற்றின விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க ரொம்பவே பதட்டமாக இருந்துகிட்ருக்குறாங்க. அப்போ விஜயா சொல்கிறாங்க, மீனா எனக்கு ஒரு டீயை போட்டு எடுத்துகிட்டு வா அப்படிங்கும்போது மீனா அந்த யோசனையில் இருந்தனால அவங்க டிவியை ஆன் பண்ணி விடுறாங்க. என்னடி நீ பண்ணிகிட்ருக்கிற? நான் எனக்கு குடிக்கிறதுக்காக டீ கேட்டோம்னா நீ என்ன டிவியை போட்டு ஆன் பண்ணிகிட்டு இருக்கிற அப்படிங்கவும், இல்லை சரி நான் போய் டீ போட்டு எடுத்துகிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. இவ என்ன தான் யோசனையில் இருக்கானே தெரியல அப்படின்னு சொல்லி கோவத்தோடு இருக்கும்போது அங்கே பார்த்தோம்னா ரோஹிணியும் மனோஜும் வராங்க. ரொம்பவே சந்தோஷத்தோடு வராங்க. அப்போ என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அம்மா இந்தாம்மா நீ ஸ்வீட்டு சாப்பிடு அப்படிங்கிறாங்க. ஏன் என்னாச்சுன்னு சொல்லு அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு கடையில் நல்லா வியாபாரம் போச்சுமா, அதனால தான் உனக்கு இந்த ஸ்வீட்டு வாங்கிட்டு வந்து அப்படிங்கும்போது, அப்படியா நான் கூட ரோஹிணி வர கர்ப்பமாயிட்டா போலுக்கு, அதனால தான் அதை கொண்டாடுறதுக்காக நீ ஸ்வீட்டு வாங்கிட்டு வந்திருக்கிற அப்படின்னு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டேன் அப்படின்னு விஜயா சொல்லவும், அப்போ அவங்க மீனா இதை கேட்டுட்டு அவங்க பதட்டமாகி வராங்க. இந்தாங்க டீ அப்படின்னு சொல்லவும், அப்போ விஜயா அதை குடிச்சதுமே தூணு துப்புறாங்க. எடி இங்கே வாடி அப்படின்னு சொல்லி கூப்பிடும் போது மீனா வராங்க. என்னத்தை அப்படின்னு கேட்கும்போது, உங்ககிட்ட நான் என்ன கேட்டேன்? உன்கிட்ட நான் டீ தானே கேட்டேன், ஆனால் நீ என்னென்னா காஃபியை கொண்டு கொடுத்துருக்கிறீ அப்படிங்கவும், இல்லத்த நான் டீ தான் உங்களுக்கு போட்டுட்டு வந்தேன் அப்படின்னு மீனா சொல்லும் போது, ரோஹிணி இங்கே வா இதை கொஞ்சம் குடிச்சுப்பார் அப்படிங்கிறாங்க. அப்போ ரோஹிணி குடிச்சு பார்த்துட்டு சொல்கிறாங்க, ஆமாம் இது காஃபி தான் அப்படிங்கிறாங்க. என்னடி நீ காலையிலேருந்து என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிற? நானும் உன்னை காலையிலேருந்து கவனிச்சிக்கிட்டு தான் இருக்கிறேன். நீ நான் எது சொன்னாலும் சரி தான் மாற்றி மாற்றி பண்ணிட்டு இருக்கிற. உனக்கு அப்படி என்ன தான் யோசனையில் நீ இருக்கிறீனே தெரியல அப்படின்னு சொல்லி விஜயா மீனாவை போட்டு அவங்க திட்டிகிட்டு இருக்கும் போதே அங்கே ரவியும் ஸ்ருதியும் சந்தோஷத்தோடு வராங்க. அம்மா இன்னைக்கு முத்து என்ன பண்ணனான்னு தெரியுமா அப்படிங்கும்போது, அவன் என்னத்தை பண்ணி தொலைப்பான், அவன் பிரச்சனையே தான் ஏதாவது கூட்டிகிட்டு வந்திருப்பான் அப்படின்னு விஜயா சொல்லும் போது, அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா இன்னைக்கு ட்ரெண்டிங்கே முத்து தான் அப்படிங்கிறாங்க. அப்போ அண்ணாமலை கேட்குறாங்க, என்னடா சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, ஆமாம் இன்னைக்கு முத்துவால் எவ்வளோ ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு தெரியுமா, அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை அவன் பண்ணியிருக்கிறான் அப்படிங்கிறாங்க. இப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே முத்து மாலையும் கழுத்துமா வராங்க. அவங்க ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு வரும்போது, என்ன இவன் மாலையும் கழுத்துமா வந்திருக்கிறான், இவன் என்னத்தை சாதிச்சுட்டு வந்திருக்கிறான் அப்படின்னு விஜயா திட்டிகிட்டு இருக்கும்போது, போமா உனக்கு ஒரு வேலையே கிடையாது, எப்போவுமே என்னை திட்டிகிட்டு இருக்கிறது தான் வேலை. அப்பா இன்னைக்கு நான் என்ன பண்ணி வச்சேன் தெரியுமாங்கும்போது, என்னடா பண்ணியிருக்கிற சொன்னா தானே தெரியும் அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாங்க. ஒரு பொண்ணு கர்ப்பமாக இருந்தாங்க, அவங்களுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காக நான் என்னுடைய காரில் கூட்டிகிட்டு போனேன். போகும்போதே அவங்களுக்கு பிரசவ வலி வந்துடுச்சுது. ஹாஸ்பிட்டலுக்கு போகிற அளவுக்கு அவங்களால தாங்க முடியாது. நான் உடனே ஒரு இடத்துல நிப்பாட்டினேன். அங்கே ஒரு 5-6 பெண்கள் இருந்தாங்க. அவங்கள வர சொல்லி இவங்க என்னமோ பண்ணினாங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தோம்னா அழகான ஒரு பொன் குழந்தை பிறந்துச்சுப்பா அப்படிங்கிறாங்க. அந்த குழந்தைய என் கையில் தந்ததுமே எனக்கு எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா அப்படிங்கவும், இதை கிட்டதுமே அண்ணாமலை சந்தோஷப்படுதாங்க. அப்போ விஜயா சொல்கிறாங்க, ஆமாம் போகும்போது நிறுத்து, எல்லா குழந்தையும் வாங்கி நீ கொஞ்சிறது இருக்கட்டும், இந்த வீட்டில் ஒரு குழந்தைய காணலை அப்படின்னு விஜயா சொல்லிட்டு இருக்கும்போது, பாரு எனக்கு தான் ஃபஸ்ட்டு குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு முத்து சொல்லவும், அப்போ மன சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எனக்கு தான் ஃபஸ்ட்டு குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு ஒவ்வொருத்தரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் மீனா சோகத்தோடய இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ முத்து சொல்கிறாங்க, என்ன மீனா நம்மளுக்கு தானே ஃபஸ்ட்டு குழந்தை பிறக்கும் அப்படிங்கும்போது மீனா எதுவுமே கவனம் இல்லாமல் இருந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ விஜயா சொல்கிறாங்க, காலையிலேருந்து நான் இவளை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன், இவ என்ன ஞாபகத்தில் இருக்கானே தெரியல அப்படிங்கும்போது, உனக்கு என்னடி ஆச்சு அப்படின்னு சொல்லி விஜயா கேட்கும்போது, எனக்கு வயிறு எரியுது அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. என்னது வயிறு எரியுதா? அப்படி என்னத்தை தான் சாப்பிட்ட அப்படிங்கிறது, எதுவும் சாப்பிடல, ஆனால் எனக்கு வயிறு எரியுது, நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா கோவத்தோட கிச்சனுக்குள்ளே போயிருந்தாங்க. அடுத்து இவ என்னதான் பண்ணி தொலைன்னு சொல்லிட்டு எல்லாருமே போனதுமே மீனா அதோ ஒரு யோசனையிலே இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்க ஸ்ருதி வராங்க. அப்போ ஸ்ருதி கேட்குறாங்க, என்ன மீனா நானும் வந்துலேருந்து பார்த்துட்டு இருக்கிறேன், எதை பற்றியும் சிந்தனையிலே இருந்துட்டு இருக்கிறீங்க, இங்கே நாங்கள்லாம் சிரித்து பேசி சந்தோஷமாக இருந்துட்டு இருக்கிறோம், ஆனால் உங்கள் முகத்தில் அந்த சிரிப்பே தெரியலையே, அதுவும் இன்னைக்கு முத்து இந்த அளவுக்கு ஒரு வேலையை செய்துட்டு வந்திருக்கிறாரு, நீங்கள் எவ்வளோ சந்தோஷப்படணும், ஆனால் அது உங்கள் முகத்திலே தெரியல, என்னதான் உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்போ மீனா எதுவுமே சொல்லாமல் தயங்கி போய் நின்றுட்டு இருக்கிறாங்க. என்ன மீனா ஏதாவது பிரச்சனையா, எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க அப்படிங்கவும், அப்போ மீனா சொல்கிறாங்க, உங்கள்கிட்ட சொல்லலாமா வேண்டாமான்னு எனக்கு தெரியல, ஆனால் இது கேள்விப்பட்டதுலேருந்து எனக்கு தூக்கி வரி போட்டுட்டு இருக்குது, என்ன பண்ணதுக்குன்னு தெரியல அப்படிங்கும்போது, அப்படிப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கவும், நான் அதை உங்ககிட்ட சொல்லுவேன், ஆனால் இந்த விஷயத்த யாருக்கிட்டையும் சொல்லிடக்கூடாது அப்படிங்கும்போது, நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன் மீனா, நீங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கும்போது, அப்போ சொல்கிறாங்க, நான் ஹாஸ்பிட்டலுக்கு பூ கொடுக்கறதுக்காக போனேன், அங்கே ரோஹிணியை பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. ரோஹிணி எதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்க? அவங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா? இப்போ நல்லா தானே இருக்கிறாங்க, இவ்வளோ நேரம் சிரிச்சுக்கிட்டு தானே போனாங்க அப்படிங்கும்போது, இல்லை ரோஹிணிக்கு உடம்புக்கெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. அப்புறமா என்ன, ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாருக்காவது உடம்பு சரியில்லாமல் இருந்திருக்கும், பார்க்க வந்தாங்களா என்ன அப்படின்னு ஸ்ருதி கேட்கும்போது, அதுவும் இல்லை ஸ்ருதி அப்படிங்கிறாங்க. அப்போ என்னதான் பிரச்சனை அப்படிங்கும்போது, ரோஹிணி கர்ப்பமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. என்னது கர்ப்பமாக இருக்கிறாங்களா? இது சந்தோஷமான விஷயம் தானே அப்படின்னு ஸ்ருதி சொல்லும் போது, அது கர்ப்பம்னா எப்படி தெரியுமா, அவங்க 2ஆவதா கர்ப்பமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. இது கேட்டதுமே ஸ்ருதி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன மீனா சொல்கிறீங்க, ரோஹிணி 2ஆவது கர்ப்பமாக இருக்கிறாங்களா? அப்போ முதல்ல அவங்க குழந்தை எங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இது என்னது புது கதையாக இருக்குது, நீங்கள் நல்லா
தான் பார்த்தீங்களா, அது ரோஹிணி தானா இல்லை நான் வேறு யார் அது பார்த்தீங்களான்னு சொல்லி கேட்கவும், இல்லை ஸ்ருதி நான் நல்லா தான் பார்த்தேன், அது ரோஹிணி தான். ரோஹிணி வந்து செக்அப் பண்ணிட்டு இருந்தாங்களா, அப்போ எனக்கு தெரிஞ்சு அங்கே நர்ஸ் இருந்தாங்களா, அவங்ககிட்ட தான் கேட்டேன் உங்களுக்கு என்னன்னு சொல்லி கேட்கும்போது தான் ரெண்டாவதாக அவங்க குழந்தை உண்டாயிருக்காது அப்படின்னு சொன்னாங்க. இது கேட்டதுமே எனக்கு வந்து தூக்கி வரி போட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து ரொம்பவே கவலையோடு பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஸ்ருதி சொல்கிறாங்க, என்ன மீனா நீங்கள் சொல்கிறத பார்த்தாக்கி இந்த ரோஹிணி லேஸ்பட்டவளாக இருக்க மாட்டா போலுக்கு, அவளுக்குள்ளே இவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்து ஸ்ருதி நேராக ரூமுக்குள்ளே வராங்க. அவங்க எதையோ யோசனையே பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ அங்கே ரவி வராங்க. என்ன ஸ்ருதி எதை பற்றி நீ யோசனை பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது அப்போ நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. இது கிட்டதுமே ரவி அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து முத்துட்டு சொல்கிறாங்க. முத்து வந்து அண்ணாமலையிட்ட சொல்கிறாங்க. இப்படி எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருது. தெரிஞ்சதுமே அண்ணாமலை சொல்கிறாங்க இந்த விஷயத்தை இப்படியே விட்டுறக்கூடாது, இது என்னென்னு சொல்லி இப்போ கேட்கணும் அப்படிங்கும்போது அப்பப்போ இந்த விஷயத்தை பற்றி போய் கேட்டாதீங்கப்பா அப்படிங்கிறாங்க. இல்லை இது எவ்வளோ பெரிய தப்பான விஷயம், இது கண்டிப்பாக நான் கேட்டதன் தீரும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து விஜய்கிட்ட வந்து இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. விஜய் அது கேட்டதுமே கொந்தளிச்சுட்டு வந்துடுறாங்க. என்னங்க நீங்கள் சொல்கிறீங்க, ரோஹிணி கர்ப்பமாக இருக்கிறா, அதுவும் 2வது குழந்தையா, இந்த வீட்டில் என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி இருக்கிற அந்த ரூமை போட்டு தட்டுன்னு கதவை போட்டு தட்டவும் அப்போ வந்து மனசு கேட்குறாங்க, எதுக்கு அம்மா இந்த அளவுக்கு கதவை போட்டு தட்டிகிட்டு இருக்கிறாங்க, இருமா நான் வார் அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறக்கிறாங்க. ஏமா உயிர் போகிற விஷயமா இப்படி போட்டு கதவை போட்டு தட்டிட்டு இருக்கிற, நான் தான் வாரேன்னு சொல்லிட்டு இருக்கோம்ல அப்படிங்கவோ, நீ வரது இருக்கட்டும்டா, முதல்ல இந்த ரோஹிணி எங்கே கூப்பிடு அப்படிங்கிறாங்க. அவள் ரெஸ்ட் ரூமில் இருக்காமா அப்படிங்கிறாங்க. அவளை முதல்ல வர சொல்லு அப்படிங்கும்போது எதுக்கு இப்போ நீ அவளை கூப்பிடுற அப்படிங்கிறாங்க. அவளை வர சொல்லு, நான் அவட்ட ஒரு விஷயத்தை பற்றி கேட்கணும் அப்படிங்கிறாங்க. அப்போ மனோஜ் ரோஹிணி கூப்பிடும் போது ரோஹிணி வராங்க. என்னத்தை என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது என்னது என்ன ஆச்சா, நீ இப்போ கர்ப்பமாக இருக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்கவும் கேட்டதுமே ரோஹிணி எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்துட்டு இருக்கிறாங்க. சொல்லிடி நீ கர்ப்பமாக இருக்கிறியா அப்படின்னு கேட்கும்போது அப்போ ரோஹிணி அமைதியாக இருக்கிறாங்க. சரி கர்ப்பமாக இருக்கிற, சரி இது உனக்கு 2வது குழந்தை தானே அப்படிங்கிறாங்க. இது கேட்டதுமே ரோஹிணி அதிர்ச்சி அடைகிறாங்க. மனோஜ் கேட்குறாங்க, என்னம்மா சொல்கிற, என் பொண்டாட்டி கர்ப்பமாக இருக்கிறேன்னு சொன்னேன், அது சந்தோஷமான விஷயம், ஆனால் 2வது குழந்தையான்னு சொல்லி கேட்குற, இது இங்கே என்னதான் நடந்துக்கிட்டு இருக்குது, நீ தேவையில்லாமல் என் பொண்டாட்டி மேலே இந்த மாதிரிக்கெல்லாம் வீண் பழியை சுமத்திட்டு இருக்காத, அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லவும், டேய் நீ வாயை மூடிட்டிருடா, நான் இவ்வளோ தூரம் கேட்டுட்டு இருக்கிறேன், அவன் வாயை திறந்து ஏதாவது பேசுகிறாளா பாரு, பேசாமல் வந்து கல் மாதிரிக்கு நின்றுட்டு இருக்காள, சொல்லிடி நீ உண்மையை சொல்லிடி, உனக்கு இந்த குழந்தை 2வது குழந்தையா, அப்போ குழந்தை யாரு குழந்தைடி அப்படின்னு சொல்லி கேட்கவும், அத்தை நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசிட்டு மேலே வந்து அனாவசியமாக பழிய சமத்தாதீங்க, அப்படிலாம் உங்களுக்கு யார் சொன்னா அப்படிங்கிறாங்க. இந்த மீனா இருக்காள இவ தான் சொன்னா அப்படிங்கிறாங்க. இதை கிட்டதுமே மனோஜ் மீனா கிட்ட வராங்க. என்ன மீனா, என் பொண்டாட்டி மேலே இந்த மாதிரிலாம் தேவலாம் பழி சுமத்திட்டு அழையிறியா, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த மாதிரிக்கு என் பொண்டாட்டி மேலே நீ பழிய சுமத்தி இருப்ப அப்படின்னு சொல்லும் போது அப்போ மீனா சொல்கிறாங்க, இல்லை நான் உண்மையை தான் சொல்கிறேன், நான் கண்ணால் பார்த்துட்டு இருந்தேன் அப்படிங்கிறாங்க. நீ கண்ணால் பார்த்த காதால் கெட்டதெல்லாம் இருக்கட்டும், தேவையில்லாமல் என் பொண்டாட்டி விஷயத்தில் நீ தலையிட்டேன்னு வச்சுக்கையும் நான் சும்மா விட மாட்டேன் பார்த்துக்கோ அப்படிங்கும்போது முத்து வராங்க. என்னடா பேசிகிட்டு இருக்கிற என் மீனாவை பற்றி, அவன் என்ன உங்களை 2 மாதிரிக்கு பிராடுதனம் பண்ணப்பட்டவளா என்ன, அவள் எப்போவுமே உண்மையை மட்டும் தான் பேசுவா, அப்படிப்பட்டவா பேசியிருக்கான்னா கண்டிப்பாக வந்து உண்மையாக தான் இருக்கும், நீ ஏன் பொண்டாட்டிகிட்ட கேட்குறது இருக்கட்டும், ஃபஸ்ட்டு நீ ஓம் பொண்டாட்டிகிட்ட இந்த விஷயத்தை பற்றி கேட்டியா, அவங்க இது வரைக்கும் வாயை திறக்காமல் அமைதியாக தானே இருந்துட்டு இருக்கிறாங்க, அப்போ அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ மனோஜ் வந்து ரோஹிணி கிட்ட வராங்க. என்ன ரோஹிணி இங்கே இவ்வளோ பெரிய விஷயம் நடந்துட்டு இருக்கு, நீ எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்துட்டு இருக்கிற, என்னதான் நடக்குது, இவங்க சொல்கிறதெல்லாம் என்ன உண்மையா என்ன, ஆனால் கண்டிப்பாக நீ அந்த மாதிரிக்கெல்லாம் செய்திருக்க மாட்டேல, எனக்கு துரோகம்லாம் நீங்கள் செய்திருக்க மாட்டேல அப்படிங்கவும் ரோஹிணி வந்து எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்துட்டு இருக்கிறாங்க. சொல்லு ரோஹிணி அப்படிங்கும்போது இப்போ ரோஹிணி வந்து அழுக ஆரம்பிச்சிருந்தாங்க. பார்த்தீங்களா இந்த மீனா என் மேலே இந்த அளவுக்கு பழிய சமத்திருக்கால, என்னால் தாங்கிக்க முடியலங்க, அதனால தான் நான் அமைதியாக இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இவன் சொன்னது எல்லாமே பொய் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. பாத்தியாடா என் பொண்டாட்டி சொல்கிறது எல்லாரும் கேட்க தானே செய்கிறீங்க, என் பொண்டாட்டி ஒன்றும் எனக்கு துரோகம் செய்யப்பட்டவ இல்லை, சொல்லப்போனால் அவள் எனக்கு எவ்வளோ நம்பிக்கையுடைய தெரியுமா, இன்றைக்கி நான் இந்த அளவுக்கு இருக்கிறேன்னா அதுக்கு அவள் தான் காரணம், தேவையில்லாமல் அவன் மேலே இந்த மாதிரிக்கெல்லாம் வீண் பழி சுமத்திட்டு இருக்காதீங்க அப்படிங்கவும் அப்போ மீனாட்ட வந்து சொல்கிறாங்க, உன்கிட்ட வந்து இப்படிலாம் சொன்னது யார், உன்கிட்ட வந்து ஏதாவது ஆதாரம் இருக்காடி அப்படின்னு சொல்லிட்டு விஜயை கேட்கும் போது அப்போ மீனா சொல்கிறாங்க, ஆமாம் என்கிட்ட ஆதாரம் இருக்குது அப்படிங்கிறாங்க. என்ன ஆதாரத்தை நீ வச்சிருக்கிற அப்படின்னு விஜயை கேட்கவும் அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து ஒரு நர்ஸ் இருக்கிறாங்க, அவங்க எனக்கு தெரிஞ்சவங்க தான், அவங்ககிட்ட கேட்டாக்கி இவங்களை பற்றின எல்லா உண்மையும் சொல்லுவாங்க அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே வந்து உடனே அவங்கள வர வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அது இப்படி வர வைக்க முடியும், நம்ம தான் அங்கே போகணும், இல்லைனா நான் ஃபோன் பண்ணி அவங்கள நான் வர சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்படி ஃபோன் பண்ணி அவளை வர சொல்லு, அப்போ இங்கே என்ன தான் நடந்துச்சுன்னு தெரிஞ்சிடும் அப்படின்னு விஜயா சொல்லவும் அப்போ முத்து சொல்கிறாங்க மீனாட்ட, மீனா உடனே அவங்கள நீ போய் கூட்டிகிட்டு வா அப்படிங்கிறாங்க. இல்லைங்க நான் ஃபோன் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க, ஃபோன் எடுக்கவே இல்லை. சரிங்க நான் அவங்கள போய் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டதுமே வந்து ரோஹிணி அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ அந்த நர்ஸ் மட்டும் இங்கே வந்துட்டு உண்மையை சொன்னாக்கி அவ்வளோதான், இங்கே என்ன நடக்க போதே தெரியலன்னு சொல்லிட்டு மீனா ரொம்பவே பயத்தோடு இருக்கிறாங்க. அப்போ மீனா வந்து அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததுமே இந்த நர்ஸை பார்க்குறாங்க. அவங்ககிட்ட சொல்கிறாங்க, என்னங்க ரோஹிணின்னு ஒரு லேடி வந்தாங்களா, அவங்களுக்கு வந்து 2வது தானே குழந்தை பிறக்க
வைப்பது, 2வது தானே கர்ப்பமாக இருக்கிறாங்க அப்படிங்கும்போது ஆமாம் மீனா அப்படிங்கிறாங்க. அவங்க வேற யாரும் கிடையாது, என்னுடைய கணவரோட அண்ணன் ஒய்ஃபு தான். இந்த உண்மையை வந்து நீங்கள் எங்கள் வீட்டில் வந்து சொல்வீங்களா அப்படிங்கப்போ அப்போ கண்டிப்பாக நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க வந்து மீனா கூட வாராங்க. இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. அடுத்ததான் அந்த கதை என்ன மாதிரி கொண்டுட்டு போவாங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்.